வாசித்து கர்த்தர் நல்லவர். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். சேர்ந்து அந்த 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கனசரேத் அப்படி என்கிற ஒரு கடல். இந்த கனசரேத் என்கிறதற்கு ஆஸ்திகளின் தோட்டம் என்று அர்த்தம். ஆண்டவர் படகை பார்க்கிறார். அந்த படகுலே இந்த கனசரேத் என்கிற இடத்திலே அவர்கள் வருகிறார்கள். அவங்களுடைய படகு ஒரு காலியான படகாய், வெறுமையான படகாய், ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத ஒரு படகாய் கரையிலே நின்று கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் அந்த படகுலே ஒன்றிலே ஏறி அதை ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போயிட்டு அந்த படகு இருந்து ஆண்டவர் வலைகளை போடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வலைகளை போட்ட உடனே மிகுதியான மீன்கள் கிடைத்து அந்த படகு மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கிற படகும் மூழ்கத்தக்கதாய், நிரம்பி வழியத்தக்கதாய் இப்ப நிறைய மீன்கள் கிடைக்கிறது. அப்ப அந்த படகு யாருடைய படகா இருந்துச்சு அப்படின்னா பேதுருடைய படகா இருந்துச்சு. இந்த படகு நிரம்பி வழிகிறத பார்த்த உடனே இந்த மனுஷனால அப்படியே தாங்க முடியும். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீர் போக வேண்டும் அப்படின்னா இந்த அற்புதத்திற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. இந்த அற்புதம் எனக்கு எப்படி நடந்துருச்சு? என்ன நான் ஆண்டவர் என் கூட இருக்கிறதுக்கு என் வாழ்க்கை தகுதி இல்லை. நான் ஒரு மோசமானவன், நான் ஒரு பாவியான மனுஷன், இதுக்கு இந்த கர்த்தர் என் கூடலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை விட்டு போக வேண்டும் என்று ஆண்டவரத்தில் சொல்றான். போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே என் கூட நீங்க இருக்காதீங்க, நான் ரொம்ப மோசமான ஒரு ஆளு. உடனே ஆண்டவர் அடுத்து என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ உன்னை விட்டு நான் போகணும் அப்படின்னு நீ சொல்ற, ஆனா உன் மேல நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், உன் மேல நான் ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன். நீ வெறும் மீன்களை பிடிப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ மீன்கள் பின்பாக போக வேண்டியவன் அல்ல, நீ இந்த படகுலையும் இந்த வலைகளிலையும் இருக்க வேண்டியவன் அல்ல. உன்னை என்ன பண்ண போறான் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மேன்மையான ஒரு பொறுப்பை, ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை உன் தலையின் மேல் வைத்து இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று கர்த்தர் அவனை குறித்த ஒரு கண்ணோட்டத்தை கர்த்தர் பேதுருக்கு சொல்லுகிறார். அதை போலவே இந்த பேதுரு ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இவர்கள் நடக்கிற இடத்துல அற்புதம் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த பேதுருவை திரளான ஜனங்களை கர்த்தருக்குள்ளே நடத்துகிற மனுஷரை பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தேவன் பார்க்கிறது போல நீங்கள் பாருங்கள் அப்படின்னா உங்களுடைய பார்வைகள் மாறட்டும் அப்படின்ற ஒரு செய்தியினுடைய தலைப்பில் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று விசுவாசிக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த பார்வை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்
தான் கானான் இருக்கிறது. அவங்க எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கடல் கடந்து பக்கத்தில் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா கானானுக்கு போக முடியும். அப்பொழுது வந்து அந்த இஸ்ரவேல் வம்சத்தில் இருக்கிற ஒரு 12 தலைவர்களை நியமிச்சு 12 பேரையும் அந்த கானான் தேசத்திலே வேவு பார்க்கிறதற்காக, அந்த தேசம் எப்படி இருக்குது, எப்படி போய் நம்ம குடியேறலாம், எந்த வழியிலே உள்ள போகலாம், எந்த கோத்திரத்துக்கு எந்த இடத்தை கொடுக்கலாம், இப்படி அந்த தலைவர்களை அனுப்பி வந்து மோசேயினுடைய தலைமையில் 12 பேர் போய் அந்த தேசத்தை வேவு பார்த்துட்டு வர்றாங்க. 12 பேரும் திரும்பி வந்தாங்க. அந்த 12 பேர்ல 10 பேர் என்ன பண்றாங்கன்னா துர்ச்செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஐயோ, ரொம்ப மோசமான இடமா இருக்குப்பா, நம்ம இப்படி நினைச்சு வரவே இல்லை, என்னமோ ஆண்டவர் வந்து கொண்டு வந்து நம்மளை அழகா உட்கார வைப்பாருன்னு பார்த்தா அங்க இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் ரொம்ப ராட்சத மனுஷர்களா இருக்கிறாங்க. நாங்க ஏனாக்கின் புத்திரரை அங்க பார்த்தோம், அவங்க சாப்பிட்ற பழத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம், பார்த்துருங்க, ஒன்னெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குது, இதையே சாப்பிட்ற மனுஷன் எவ்வளவு பெருசா இருப்பான். இந்த மாதிரி ஜனங்களுக்குள்ள சொல்லி ஒரு பெரிய பயத்தை அவங்க உண்டு பண்ணாங்க. உடனே ஜனங்கள் எல்லாரும் கத்தி கூப்பாடு போட்டு, எங்களுக்கு அங்க பிரேத குழிகள் இல்லையா, என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க, நாங்க இங்க இருக்க மாட்டோம், நாங்க கானானுக்கு வர மாட்டோம், நாங்க திரும்பி போறோம்னு சொல்லி இதுவரையிலும் நடத்தி வந்த ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து அத்தனை பேரும் பெட்டியை தூக்கி கிளம்ப ஆரம்பிச்சாங்க. உடனே ஜோஷுவா காலேப் என்கிற 2 பேரும் எழும்பி நின்று ஜனங்களை அப்படியே அமர்த்தி, கோவப்படாதீங்க, சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க சொல்றதை கேளுங்க, அவங்க எவ்வளவு பெரியவங்களா வேணாலும் இருக்கலாம், நாங்களும் அந்த ஏனாக்கின் புத்திரரை பார்த்தது உண்மைதான், ஆனா நீ கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அந்த ஏனாக்கின் புத்திரர் நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த பெலிஸ்தியர்களை ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த கோலியாத்தை போன்ற ராட்சதர்களை நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். அவங்க 2 பேரும் நற்செய்தியை சொல்றாங்க. நல்லா கவனிச்சுங்க, 12 பேர்ல இந்த 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புறதற்கு காரணம் என்ன, அவங்களுக்குள்ள அந்த அவிசுவாசம் வர்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பார்த்த விதம் தான் தப்பானது. வேதம் சொல்லுகிறது, அங்க இருக்கிற ஏனாக்கின் புத்திரர் நாங்க பார்த்தோம், அவர்களுடைய பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம்னா வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், ரொம்ப சாதாரணமா இருந்தோம், அவங்க ரொம்ப பெருசா இருந்தாங்க, நாங்க ரொம்ப சின்னவங்களா இருந்தோம். அப்போ இந்த இடத்துல வந்து யுத்தம் இன்னும் நடக்கல, பிரச்சனை இன்னும் ஆரம்பிக்கல, அவர்களோட அவங்க ஜெயிக்க ஆரம்பிக்கல. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய பார்வை சரியா இல்லாததுனால, எதிரியை வித்தியாசமாய் பார்த்ததுனால, எதிரியை தங்களை விட ரொம்ப பெருசா பார்த்ததுனால கானான் தேசத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய சட்டம் போடுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு மறுதளிச்சிங்கல்ல, முறுமுறுத்தீங்கல்ல, யாருமே நீங்க கானான் தேசத்துக்கு போக மாட்டீங்க, அத்தனை பேருடைய சடலங்களும் இங்கே விழும். ஜோஷுவா காலேப் என்கிற இந்த 2 பேரை தவிர வேற ஒருத்தரும் போக முடியாதுன்னு 20 வயசுக்கு மேல இருக்கிற அத்தனை பேரும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வனாந்தரத்திலே செத்து மாண்டாரு. காரணம் என்ன அப்படின்னா பார்வைதான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா பார்வை தான். நம்ம எப்படி பார்க்கிறோன்னு தான் முக்கியம். வேதத்திலே கோலியாத் தாவீது கோலியாத்தினுடைய கதையை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த கோலியாத் தாவீதுனுடைய சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, யார் அங்கே இருக்கிற சவுல் ராஜாவால கோலியாத்தை ஜெயிக்க முடியல, சுத்தி இருக்கிற படை வீரர்களால கோலியாத்தை ஜெயிக்க முடியல. கோலியாத்தை ஜெயிக்க முடியாததுக்கு என்ன காரணம்? இவங்க கையில் ஆயுதம் இல்லாததுக்கு காரணமா? இவங்க அவனை விட ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கிறதுக்கு காரணமா? இல்லைன்னா இவங்களுடைய ட்ரெஸ் சரியில்லாம இருக்கிறதுக்கு காரணமா? இல்லைன்னா இவங்க நிக்கிற ஏரியா சரியில்லாம இருக்கிறதுக்கு காரணமா? அப்படி கிடையாது. அத்தனை பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தாவீதுக்கு ஒண்ணுமே இல்லையே. தாவீது எதை கொண்டு கோலியாத்தை முறியடிச்சான்? பட்டயத்தை கொண்டு முறியடிச்சானா? அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை கொண்டு முறியடிச்சானா? இல்லைன்னா அவன் நிக்கிற இடத்தை கொண்டு முறியடிச்சானா? கிடையவே கிடையாது. இவங்கள்ட்ட இருந்த பட்டயம் கூட தாவீது இடத்துல இல்ல, இவங்க உடுத்தி இருக்கிற உடைய கூட அவனால உடுத்த முடியல. ஆனால் இவர்களுக்கு முன்பாக 40 நாட்கள் வந்து கர்ச்சித்து கொண்டிருந்த அந்த கோலியாத்தை பார்த்து அத்தனை பேராலையும் ஜெயிக்க முடியாட்டாலும் இந்த தாவீதால கோலியாத்தை ஏன் ஜெயிக்க முடிஞ்சிருச்சுன்னா, அங்க இருக்கிற அத்தனை பேரையும் கோலியாத்தை உயரமானவனாய் பார்த்தார்கள். அவனுடைய தலை சீராவை பார்த்து பயப்பட்டாங்க, அவனுடைய கையில இருக்கிற ஆயுதத்தை பார்த்து பயப்பட்டாங்க. ஆனா ஒரே ஒருவன் தாவீது அவனுடைய பார்வையை மாற்றி கொண்டான். இவ்வளவு பெரிய கோலியாத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், நான் ஆராதிக்கிற கர்த்தர் சிங்கத்தினுடைய வாய்க்கும் கரையினுடைய கைக்கும் என்ன தப்புவித்த கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இவன் ஒருவேளை சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா கரடியை போல இருப்பான், அவைகளை என்னுடைய கரத்துல கர்த்தர் கொடுப்பார். ஆனால் இந்த கோலியாத்திற்கு பின்பாக எனக்கு யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நான் ஒரு நாளும் கோலியாத்தை பார்ப்பதில்லை, அவனுக்கு பின்பாக எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தரை பார்ப்பேன்ற அந்த கண்ணோட்டம் பாருங்களேன். சரியா பார்த்து
பார்த்துட்டாரு பாருங்க, சரியா பார்த்துட்டாரு. சரியா பார்த்த உடனே அவருக்குள்ள விசுவாசம் வருது. சரியா பார்த்த உடனே யுத்தத்திற்கு இறங்கி போலான்னு இறங்கி போயிட்டான். சரியா பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது ஜெயத்தோட திரும்பி வந்தான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் கஷ்டப்படுகிறதுக்கு என்ன காரணம்? தைரியமா வாழ முடியாததற்கு என்ன காரணம்? நீங்க ஏன் அடுத்த ஸ்டெப் வளராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நிறைய பேர் இன்னைக்கு தன்னையே நொந்து கொள்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய பார்வை சரியில்லை. உங்களுடைய கண்களில் நீங்க இன்னும் வெற்றி அடையல, நீங்க கண்களில் இன்னும் நீங்க சரியாகல. இயேசுவை போல நிறைய பேர் இன்னைக்கு பார்க்கல. ஆனா இன்றைக்கு இந்த ஆராதனையில எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே உங்களை மாதிரி நான் பார்க்கணும், எனக்கு அந்த பார்வையை தாருங்க ஆண்டவரே, என்னுடைய பார்வையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே, கண்களை திறந்தருளும் என்று அந்த குருடன் ஜெபித்தது சரீரத்தில் இருக்கிற கண்ணுக்காக அவன் ஜெபிச்சிருக்கலாம். நமக்கு நிறைய பேருக்கு இங்க சரீரத்தில் இருக்கிற கண்கள் நல்ல கண்களை தான் இருக்குது, ஆசீர்வாதமான கண்களை தான் இருக்குது. நம்ம எல்லாம் பார்க்கிறோம், தூரத்துல பார்க்கிறோம், கிட்டத்துல பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனா நம்முடைய மாம்ச பிரகாரமான கண்ணு நிறைய பேருக்கு நல்லா இருக்குது. ஆனா எந்த கண்ணு நல்லா இல்லைன்னா, நிறைய பேருக்கு உள்ளான கண், அகக்கண், இருதயத்தினுடைய கண்கள் நிறைய பேருக்கு என்ன கண்ணா இல்லைன்னா, தூர பார்வை அவங்களுக்கு நிறைய பேருக்கு இல்லை, நிறைய பேருக்கு கிட்ட பார்வை இல்லை, நிறைய பேருக்கு ஆண்டவரை குறித்த பார்வை நிறைய பேருக்கு இல்லை. ஸோ இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபம் என்னன்னா, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் பிள்ளையை குறித்து நான் பார்க்கிற பார்வையை மாற்றுங்க, என் எதிர்காலத்தை குறித்து நான் பார்க்கிற பார்வையை மாற்றுங்க, என் குடும்பத்தை குறித்து நான் பார்க்கிற பார்வையை மாற்றுங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கும் போது நீங்க உங்களை குறித்து வித்தியாசமா பார்த்திருக்கலாம், யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு நீங்க பார்த்திருக்கலாம், நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை வச்சு நீங்க உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது நீங்க கடந்து போகிற சிச்சுவேஷனை வச்சு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய பார்வையை நீ மாற்று. 10 வருடம் தாண்டி ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் உங்க நிலைமை இப்படி இருக்க போறது இல்லை. 5 வருஷம் தாண்டி உங்க பிள்ளையினுடைய நிலைமை இப்படி இருக்க போறது இல்லை. உங்க குடும்பத்தினுடைய நிலைமை இப்படி இருக்க போறது இல்லை. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை வச்சிருக்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கொண்டே இயேசுவினிடத்தில் சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய கண்களை திறந்தருளும். ஜெபிங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை. வாலிப தம்பி நீ கேளு, கர்த்தர் உன் பார்வையை கர்த்தர் மாற்ற போறாரு. நீ சரியா பார்க்க ஆரம்பிச்சேன்னா உன்னுடைய சோர்வு உன்னை விட்டு மாறி போகும், உன்னுடைய பலவீனம் உன்னை விட்டு எடுக்கப்பட போகும். நீ தைரியமாயிருவ, நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவ, நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவ. கர்த்தரிடத்துல கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய கண்களை திறந்தருளும். சொல்லுங்க முழு பலத்தோடு, முழு பலத்தோடு என் கண்களை திறந்தருளும். கேளுங்க, என் கண்களை திறந்தருளும். என் பிள்ளைய நல்லா என்னால பார்க்க முடியலப்பா, என் தொழிலை என்னால நல்லா பார்க்க முடியலப்பா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை என்னால நல்லா பார்க்க முடியல, என் பிள்ளைய பார்க்க பார்க்க பயம்தான் எனக்கு வருது, என் தொழிலை பார்த்தா எனக்குள்ள பதட்டம் தான் வருது, என் குடும்பத்தை பார்த்தா, என் மூத்த பிள்ளைய பார்த்தா என்னமோ அவமானம் வந்துருமோன்னு தான் எனக்கு தோணுது. ஆனாலும் என் பார்வையை சரியாய் பார்க்க பண்ணுகிற கர்த்தாவே, இப்பொழுது சொல்லுவோம், என் கண்களை திறந்தருளும். முழு பலத்தோடு இயேசுவே என் கண்களை திறந்தருளும். சொல்லுங்க, என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். ஆமென், ஹalleluya. சிம்சோன் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. வேதம் சொல்லுகிறது, கழுதையினுடைய தாடை எலும்புல 1000 பேரை கொன்னான். அந்த 1000 பேரையும் கழுதையினுடைய தாடை எலும்பை பிடிக்கிறதுக்கு அவனுக்கு பிரயோஜனமா இருந்தது அவனுடைய கை. அவனுடைய கை. பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமானவர்கள் எடுத்திருக்கணும்னா என்ன எடுத்திருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அவன் கையை தாங்க எடுத்திருக்கணும், அவன் கையை தான் எடுத்திருக்கணும். இந்த கையினால தானப்பா எங்க ஆட்களை வெட்டின, இந்த கையினால தானப்பா நீ ஜெயிச்ச, 1000 பேரை இந்த கையினால தானே கொன்ன, இந்த கை உனக்கு இருக்கக்கூடாது. முதல்ல எந்த கையினால நீ வெட்டினியோ அந்த கையை நான் வெட்டிடுவேன் அப்படின்னு கையை தான் வெட்டி இருக்கணும். இல்லைன்னா அவங்க என்ன யோசிச்சிருக்கணும் அப்படின்னா, இந்த கால் இருந்தா தானே இவன் நடப்பான், இந்த கால் மட்டும் இவனுக்கு இல்லைன்னா ஒரு இடத்துல இவன் சப்பானியா கிடப்பான்ல, அவனுடைய காலை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு காலை வெட்டி எடுக்கணும்னு அவங்க யோசிச்சிருக்கணும். ஆனா அந்த எதிரிகள் கை மேல கை வைக்கல, அவங்க கால் மேல அவங்க கையை வைக்கல. எங்க ஃபர்ஸ்ட் கையை வச்சாங்க அப்படின்னு சொன்னா, நீ உனக்கு கையை எடுத்து பிரயோஜனம் இல்லைப்பா, உனக்கு காலை எடுத்து பிரயோஜனம் இல்லை, உனக்கு எதுதான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீ பார்க்கறத நாங்கள் எடுத்துட்டோம்னா போதும். நீ பார்க்கறல்ல, நீ எல்லாத்தையும் பார்த்து தானே செய்யற. சத்துருவும் அவனுடைய கண்களில் தான் குறி வச்சான்.
அவருடைய கண்களில் தான் குறி வச்சான். ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் இன்னைக்கு சத்துரு வந்து சில நேரத்தில் உங்களுடைய மன கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்பா சொன்னா உனக்கு புரியல சாமி, அம்மா சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது, பாஸ்டர் சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா உன்னுடைய கண்ணு வந்து குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் தேவ மனுஷன் சொல்லும் போது சொல்கிறான், உம்முடைய வேதத்தினுடைய அதிசயங்களை நான் காணும்படி என்னுடைய கண்களை என்ன பண்ணும், என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றான். நீங்க அப்படி ஜெபம் பண்ணணும், நீங்க அப்படி உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். இல்லைன்னா வேதம் உங்களுக்கு புறம்பா தெரியும். உங்க அம்மா அப்பா சொல்ற இயேசு உங்களுக்கு மூணாவது நபரா தெரிவாரு. ஏதோ ஒரு கிறிஸ்டியானிட்டி ஒரு மதமா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு சாதாரணமான மார்க்கமா தெரிஞ்சிடும். உங்களுக்குள்ள ஒரு ஆண்டவரோடு உள்ள நெருங்கிய உறவு உங்களுக்குள்ள வராது. நீ ஜெபம் பண்றதுக்கு உட்கார மாட்ட, நீ வேதத்தை படிக்க மாட்ட. சர்ச்சுக்கு போன்னு சொன்னா உனக்கு கோபம் வரும், பைபிளை தூக்குன்னு சொன்னா உனக்கு கோபம் வரும், நீ ஜெபம் பண்ணியான்னு கேட்டா உனக்கு கோபம் வரும், இன்னைக்கு உபவாசம் இருந்தா உனக்கு கோபம் வரும். இதெல்லாம் உனக்கு ஏன் வருது அப்படின்னு சொன்னா உன்னுடைய கண்களை பிசாசு என்ன பண்ணிருக்கான்னா குருடாக்கி வச்சிருக்கிறான். நீ தப்பு பண்ணும்போது உனக்கு ஏன் தப்புன்னு தோணல, இது சரியில்லைன்னு உனக்கு ஏன் தோணல அப்படின்னு சொன்னா உன்னுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சரிதான், அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, நம்ம மனுஷன் தானே, நம்ம ஏன் அதை செய்யக்கூடாதா, இதெல்லாம் செஞ்சாதான் செஞ்சுட்டு வாழ முடியாதா அப்படின்ற பேச்செல்லாம் உங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு சொன்னா நீ இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா என் இயேசுவை நீ பார்க்கல, நீ இன்னும் கண்கள் திறக்கப்படல. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலனாகிய பவுலாய் அழைக்கப்பட்டவன் ஃபர்ஸ்ட் சவுலா இருந்தான். அவனுக்குள்ள ஃபுல்லா கோபம் தான் இருந்துச்சு, தன்னுடைய மதத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் தான் இருந்துச்சு. அவ்வளவுதான். அந்த பக்தியை வச்சுட்டு லெட்டரை வாங்கிட்டு வர வழியில எந்த இடத்துல கர்த்தரை தரிசித்தானோ ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. உடனே கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உடனே கேட்கிறாரு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அவனுடைய கண்ணு, வேதம் சொல்லுது, அந்த கண்ணு தெரியாம நிறைய பேர் வந்து அவனுடைய கையிலாக கொடுக்கிறவர்கள் அப்படின்னா அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவன் கையை பிடிச்சி அங்க ஒரு இடத்துல போய் அவனை தங்க வைக்கிறாங்க. அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது கண்ணுல இருந்து என்ன விழுது அப்படின்னா செதில்கள் மாதிரி விழுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுவரைக்கும் மூடப்பட்டிருந்த ஆவிக்குரிய அந்த கண்கள் இப்பொழுது அவனுக்கு திறக்குது. தன்னை குறிச்ச ஒரு விஷன் வருது, தன் எதிர்காலத்தை குறிச்ச ஒரு விஷன் வருது. உடனே அடுத்த நிமிஷத்திலிருந்து அனனியா சொன்னதெல்லாம் கேட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று புறஜாதிகளுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறார். பெரிய ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டார். சாதாரணமாக குதிரையிலே சில ஜனங்களை பழி வாங்குறதற்காக வந்த அந்த சவுல் என்னப்பட்ட அந்த மனுஷன் பவுலாய் மாறி இப்பொழுது உலகத்தை கலக்கிறவனாய் மாறிவிட்டான். நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் உன் கண்களை கர்த்தர் திறக்கிறாரு. உன் கண்களை திறக்கும் போது உன் எதிர்காலத்திற்காக ஆண்டவர் வச்சிருக்கிற விஷனை உனக்கு காண்பிக்கிறாரு. நீ சாதாரணமாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அல்ல, கர்த்தர் உன் மேல பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறாரு. உன் கண்கள் திறக்கப்படட்டும். பிசாசு உன் கண்களை அடைத்து வைத்திருக்கிறான். ஓ ஹalleluya. அந்த கண்கள் இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் திறந்து உன்னையும் ஒரு வல்லமை உள்ள கருவியாய் பயன்படுத்த போகிறார். உன்னுடைய கச்சைகளிலே அற்புதம் நடக்க போகிறது. உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலை ஆகிய கர்த்தர் உன் கையோடு இருக்க போகிறார். உன் விரல்களோடு கர்த்தர் இருக்க போகிறார். கர்த்தர் உன் நாவோடு இருக்க போகிறார். நீ இருக்கிற இடத்துல அக்கினி இறங்கி வரும். நீ இருக்கிற இடத்துல பிசாசுகள் தெரிப்பிண்டு ஓடும். நீ நிற்கிற இடத்துல வியாதிகள் சுகமாகும். ஓ ஹalleluya. தலைமைத்துவத்தினுடைய ஆவிய கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, இப்பொழுது அந்த கண்களிலே இருக்கிற செதில்கள் விழுவதாக, இயேசுவின் நாமத்தில் விழுவதாக. என் பிள்ளையை குறித்த தரிசனம் இப்பொழுது உண்டாகட்டும். அந்த தரிசன பார்வை இப்பொழுது ஓபன் ஆகட்டும். அந்த விஷன கர்த்தர் இப்பொழுது திறப்பீராக. ஹalleluya. மருத்துவமனையிலே இருக்கிற பிள்ளையை குறித்து இப்பொழுது ஒரு விஷன் திறக்கப்படுவதாக. ஓ படுக்கையில் கிடக்கிற அந்த பிள்ளையை இப்பொழுது அந்த விஷன் இயேசுவின் நாமத்தினால அந்த கண்கள் திறக்கப்படுவதாக, 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 திறக்கப்படுவதாக. தேவனே என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் நீங்கள் வந்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, மோசே பிறந்த போது அவனுடைய தாய் வந்து அது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று
ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். எப்படி கண்டாமா? சத்தமா சொல்லுங்க. அப்போ அழகு இல்லை அப்படின்னு சொன்னா தூக்கி நைல் நதியில் போட்டுருவாங்களா? கவனிங்க, அழகு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ இந்த குழந்தை அழகே இல்லை அப்படின்னு தூக்கி உடனே அந்த அவங்க கையில் கொடுத்து நீங்கள் கொன்றுங்கன்னு சொல்லுவாங்களா? அந்த மோசே பிறந்த அந்த காலம் வந்து ரொம்ப மோசமான ஒரு காலம். சட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு விரோதமாக இருந்த காலம். மோசே பிறந்த காலத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு இருந்துச்சு. ஆண் பிள்ளைகள் யார் பிறந்தாலும் ஒன்று பட்டயத்துக்கு இரையாகணும், இல்லைன்னா நைல் நதியில் தூக்கி போடணும். இந்த 2 ரூல்ஸ் தான் இருந்துச்சு. அதனால அன்னைக்கு இருந்த யூத பெண்கள் எல்லாரும் நிறைய பேர் ஜெபித்த ஜெபம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டான்னு தான் ஜெபிச்சாங்க. ஆனால் பொதுவாகவே பொதுவாகவே இந்த யூத பெண்கள் எல்லாம் ஜெபிக்கும் போது அதிகமான பேர் எதுக்கு ஜெபிப்பாங்கன்னா ஆண் குழந்தைகளுக்காக தான் ஜெபிப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஆண் குழந்தைகள் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தாங்க, ஆண் பிள்ளைகள் தான் யுத்தத்திற்கு புறப்பட்டாங்க. அன்னாள் ஜெபிக்கும் போது கூட அப்படி ஸ்பெசிஃபிக்கா சொல்லி ஜெபிக்கிறாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தால். அப்போ அன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் ஆண் குழந்தைகள் பிறந்தால் சந்தோஷப்படுகிறவங்களா தான் இருந்தாங்க. ஆனா the first time வந்து இந்த மோசையை பெற்றெடுத்த அம்மா ரொம்ப நாள் கற்பம் தரிக்கும் போது ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எனக்கு குழந்தை உண்டாயிருச்சு, ஆனா இந்த குழந்தை என்ன குழந்தையா மாறட்டும், இது பெண் குழந்தையா மாறட்டும், இது ஆண் குழந்தையா வேண்டாம், பெண் குழந்தையா மாறட்டும். அவ்வளவு நாள் ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்கப்படாம இப்ப அந்த குழந்தை என்ன குழந்தையா மாறிச்சுன்னா அது ஆண் குழந்தையா பிறக்குது. சிலர் அப்படிதான் 2 பிள்ளை பெண் குழந்தை பிறந்தா உடனே ஆண் குழந்தைக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க ஆண் பிள்ளைக்காக ஜெபம் பண்றது தப்புன்னு சொல்லல, ஆனா அது மாத்தி பிறந்துச்சுன்னா நீங்க அப்செட் ஆகாம இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளை. எந்த குழந்தையை கொண்டு என்ன கர்த்தர் செய்ய போறாருன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எந்த பிள்ளைய கர்த்தர் உங்களுக்கு தர்றாரோ அந்த பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அது உங்களுடைய மன விருப்பத்தின்படி இருக்கலாம், உங்களுடைய மன விருப்பத்தின்படி இல்லாமல் இருக்கலாம். உங்க விருப்பத்தின்படி பிள்ளைய கொடுக்கிறவர் கர்த்தர் அல்ல, அவர் கொடுக்கிறவர். அவருக்கு தெரியும் உங்க பிள்ளைய திருப்தியாய் சந்தோஷமாய் வளர்க்க வேண்டியது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கடமை. அதனால எந்த கணவனும் மனைவியும் நீங்க வந்து பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது எனக்கு இந்த பிள்ளை தான் வேணும் அப்படின்னு இது பண்ணக்கூடாது. சிலருக்கு வந்து அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் எனக்கு அப்படி வாக்கு கொடுத்தாரு, எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும், எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும், ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, கர்த்தர் பேரெல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் கண்மூடித்தனமா ப்ரிப்பரேஷன் ஆகிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து அப்ப ஆண் என்றும் பெண் என்றும் பார்க்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பார்வையிலே ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, 2 பேரும் கர்த்தருக்கு சமமானவர்கள், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரயோஜனமானவர்கள். ஒரு தாய் இல்லாமல் ஒரு பிள்ளை உண்டாக முடியாது, அதே நேரத்தில் தகப்பன் இல்லாமல் ஒரு குடும்பம் நடத்த முடியாது. அதனால 2 பேரும் சரிசமமானவர்கள். யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வந்து மனைவிய பெண் குழந்தை பெற்றாங்கன்னு திட்டுனீங்க, ஆண் குழந்தை பெற்றாங்கன்னு திட்டுனீங்க, நீங்க கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். நீங்க டைரக்டா ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். குழந்தைக்காக சண்டை போடுறவங்க, பெண் குழந்தை இருந்தா நான் உன்னை பார்க்க மாட்டேன், ஆண் குழந்தை இருந்தா என் வீட்டு வாசப்படியில் வந்துடாத, நீ அப்படியே உங்க அம்மா வீட்டில் இரு. உங்களுக்கு குழந்தைய பெத்து கொடுக்கறதே பெரிய விஷயம். அதுல வந்து எவ்வளவு பெரிய போட்டி, எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும், இது இல்லைன்னா நான் வந்து குடும்பம் நடத்த மாட்டேன், அது இல்லைன்னா இது. எப்படி பேசுவீங்க நீங்களாம்? ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளா? நீங்களாம் நம்ம எல்லாம் பைபிளை தூக்கவே முடியாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து ரொம்ப துக்கப்படுவார். அப்படி வந்து மனைவியை வந்து வீட்டிலேயே இரு, ஆண் பிள்ளை பிறந்த பெத்தா மட்டும் நீ வா, பெண் பெத்தா மட்டும் வா அப்படின்னு உங்க வாயில நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க அப்ப எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க மட்டமா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க கீழே இருக்கிறீங்க, உங்க புத்தி எப்படி இருக்குது? உங்க புத்தி ரொம்ப மோசமான புத்தி. அப்படி இருக்கவே கூடாது. உங்களுக்கு ஆசை இருக்கலாம், தப்பு இல்லை. சிலருக்கு வந்து ஆண் குழந்தை பிள்ளைங்க மேல ஆசை, சிலருக்கு வந்து பெண் பிள்ளைங்க மேல ஆசை. நான் வந்து யோசிப்பேன், ஐயோ ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தா நல்லா இருக்குமே. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, சார் பெண் குழந்தை தான் சார் பிறக்கணும், ஆம்பளை பசங்க எல்லாம் கல்யாணமானவனை விட்டுட்டு போயிடுவானுவா, அப்படிதான் அவ்வளோதான், நம்ம கூட எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மேலே பாசம் காமிக்கிறது யார் அப்படின்னா இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க, அவங்க இருந்தால் அஞ்சவே வேணாம்ன்றத. ஒரு டைம் சோத்துக்கு போனீங்கன்னா கூட ஒரு நேரம் சாப்பாடை கொடுத்துருவாங்க. நம்மளை கணவனுக்கு தெரியாமலையாவது 100 ரூபா தூக்கி கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஆம்பளை பசங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன, அப்படி நமக்கு வாய்க்கலையே, கர்த்தர் தரலையே, அதுக்காக நம்ம சங்கடப்பட முடியுமா? அதுக்காக ஆண்டவர் நமக்கு எது கொடுத்தாரோ அது நமக்கு நன்மையாக இருக்கும்.
அப்போ என்னை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு ஏன் பெண் பிள்ளை குழந்தை பிறக்கல அப்படின்னு கேட்ட உடனே நான் சொல்லுவேன், எனக்கு அது வளர்த்தக்கூடிய தகுதி எனக்கு இல்லைப்பா. நான் ரொம்ப கோவப்படுவேன்னு நினச்சி ஒருவேளை ஆண்டவர் எனக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன், ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்த்துறதுக்கு அவ்வளோ பாடுபடுறோம். இன்னொரு பொம்பளை பிள்ளையும் கர்த்தர் சேர்த்து கொடுத்தாருன்னா நம்ம எப்படி வளர்த்துறதுன்னே எனக்கு தெரியல. இந்த பிள்ளைய வளர்த்துறதுக்குள்ள இந்த பிள்ளைய அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே இருக்காத, இங்கே இருக்காத, அதை பார்க்காத, இதை பார்க்காத, இப்படி பண்ணாதேன்னு சொல்லி இதை வளர்த்துறதுக்குள்ள உங்கள் 1000 பேருக்கு ஊழியமே செஞ்சிடலாம். ஆமென். அதனால நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளைய சரியாக வளர்த்தி கரை சேர்த்து பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாலே போதுமானது. அதனால ஆண்டவர் நமக்கு என்ன தந்தாலும் ஆண்டவர் நமக்கு நேர்த்தியாய் தருகிறார். உங்களுக்கு ஆண் பிள்ளைய ஆண்டவர் கொடுத்தாருன்னா அது நீங்க வளர்த்தக்கூடியதுக்காய் தர்றார். பெண் பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாருன்னா உங்களை நம்பி தர்றாரு. ஒரு பிரதர் ஏற்கனவே ஒரு பெண் பிள்ளை குழந்தை பிறந்துச்சு, 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அப்போ இங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க, ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஃபோன் வரல. அரை மணி நேரம் தாண்டி ஒரு ஃபோன் கால் வருது. டப்புன்னு கையில் எடுத்து, பிரதர் அப்படின்னா சோகமா, பிரதர் குழந்தை பிறந்துச்சு பாஸ்டர் அப்படின்னாரு. சொன்ன உடனே, ஏன் பிரதர் என்ன அப்படின்னா, இல்லை பெண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு ரொம்ப உற்சாகம் கம்மியாக சொன்ன உடனே நான் நினச்சிட்டேன், ஓ இவர் ஆண் பிள்ளைக்காக ஆசைப்பட்டு இவருக்கு என்ன பிறந்திருக்குது, பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுதான் அந்த வேகம் குறைஞ்சு இப்போ சைலண்டாக பேச ஆரம்பிக்கிறான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவரை பார்த்து, பிரதர் என்ன கூட பொம்பளை பிள்ளைக்கு ஆண்டவர் நம்பல பிரதர், உங்களை நம்பி இருக்கிறாரு, சரியான ஒரு ஊழியக்காரையை வளர்த்துங்க பிரதர், நிறைய ஊழியக்காரங்களுக்கு நல்ல ஊழியக்கார அம்மா தான் தேவை சொன்ன அடுத்த நிமிஷத்துல ரெடி ஆயிட்டாரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் நல்லா வளர்த்துவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த மோசே அந்த நேரத்துல இந்த அம்மா பெண் குழந்தைக்காக தான் ஜெபம் பண்ணி இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு இப்ப ஆண் குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தை அழகுள்ள குழந்தை. சில அம்மாங்க குழந்தைகளை கொஞ்சும் போது அந்த குழந்தை கருகருன்னு இருக்கும். ஆனா அந்த குழந்தைய என்ன சொல்லி கொஞ்சம் அந்த துரை அப்படின்வாங்க. துரைன்னா மீனிங் என்ன தெரியுமா உங்களுக்கு? யாரை துரைன்னு சொல்லுவாங்க? வெள்ளைக்காரனாக தாங்க துரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அம்மா அவ்வளோ கருப்பான பிள்ளை எடுத்து, என் துரைப்பா நீ, என் துரை வந்திருக்கான்னுவாங்க. அப்போ எந்த தாயுமே தன்னுடைய குழந்தை கருப்பா பிறந்தாலும் வெள்ளையா பிறந்தாலும் அழகற்று பிறந்தாலும் எல்லா தாய்க்கும் தகப்பனும் அந்த குழந்தை என்ன குழந்தை தான்? அழகுள்ள குழந்தை தான். இந்த இடத்துல மோசையினுடைய தாயார் அந்த குழந்தைய அழகுள்ள குழந்தைன்னு பார்க்கிறது தோற்றத்தின்படியான அழகு அல்ல. அந்த குழந்தைய பிறந்து கையில எடுக்கும் போது அந்த தாயாருக்கு அந்த குழந்தைய குறித்து ஒரு பெரிய விஷன் வருது. இது சாதாரணமான குழந்தை இல்ல. இத்தனை நாட்களும் பொம்பளை பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி கத்திருந்த ஆண் பிள்ளைய கத்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த குழந்தை ஏதோ ஒன்று செய்ய போகுது. இந்த குழந்தைய கொண்டு கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாரு. இந்த குழந்தைய நம்ம சாகடிக்க கூடாது. இந்த குழந்தைய கண்டிப்பா நம்ம வளர்த்தணும். இதை எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்லி அத்தனை எதிர்ப்பின் மத்தியிலையும் அந்த குழந்தைய அழகுள்ள குழந்தை என்கிற விஷன் அவங்க அம்மா மேல இருந்துச்சு. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு அம்மாவுக்கும் பிள்ளை மேல இருக்கிற விஷன் உங்களுக்கு முதல்ல கிடைக்கட்டும். உங்க பிள்ளை தூரத்தில் இருக்கலாம், உங்க பிள்ளை பின்மாறி இருக்கலாம், உங்க பிள்ளை ஒருவேளை மோசமான சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா நீங்க விடாதீங்க, அந்த பிள்ளைக்குள்ள கத்தர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அந்த பிள்ளைய கத்தர் கொடுத்திருப்பாரே, ஆனால் அது சும்மா தரல சிஸ்டர். உங்க கையில கத்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைய நீங்க இழந்துட கூடாது. அந்த பிள்ளை மேல கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் உங்களை ஜெபிக்க வைக்க போகிறது. நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். உங்க ஜெபம் அந்த பிள்ளையை காப்பாற்றும். அந்த பிள்ளை ஒரு நாள் அந்த பிள்ளை மேல் இருக்கிற தரிசனத்தை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. முதல்ல தரிசனம் யாருக்கு தான் வந்துச்சு அப்படின்னா, முதல் யாருடைய கண்ணு திறந்துச்சுன்னா அம்மாவுடைய கண்ணு தான் ஃபர்ஸ்ட் திறந்துருச்சு. ஆனா மோசே தன்னை குறித்து தன்னை மேல ஆண்டவர் இவ்வளவு பெரிய விஷன் வச்சிருக்கிறாருன்ற கண்கள் எப்போ அவனுக்கு திறந்துச்சுன்னா 80 வயசு தாண்டி தான் அவனுக்கு அந்த விஷனே வந்துச்சு. 80 வயசு தாண்டி தான் நான் யாரு, கர்த்தர் என்ன எதுக்கு அழைச்சிருக்கிறாருன்னா அந்த பிள்ளைக்கு 80 வருஷம் தாண்டி தெரியுது. ஆனா தாய்க்கு எப்ப தெரிஞ்சு தெரியுமா? பிறக்கும் போதே தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு அப்பாவுக்கும் ஒவ்வொரு அம்மாவுக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் கையில கொடுக்கும் போதே உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா, பிள்ளைய குறிச்ச விஷன் உங்களுக்கு வரணும்.
நீங்க வளர்க்கிறது ஒரு ஊழியக்காரனை, நீங்க வளர்க்கிறது ஒரு ஊழியக்காரிய, நீங்க வளர்க்கிறது ஒரு தொழில் அதிபரை, நீங்க வளர்க்கிறது ஒரு தீர்க்கதரிசிய, நீங்க வளர்க்கிறது ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டிய. இதை மறந்துடாதீங்க. ஒரு பரிசுத்தவான வளர்த்துறவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு ஊழியக்காரனை வளர்த்துற அம்மா அப்பா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு ஊழியக்காரரை வளர்த்துற அம்மா அப்பா எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு முன்னாடி நீங்க சாட்சியா இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நீங்க பொறுமைசாலியா இருக்கணும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஆகாரம் மாதிரி நீங்க விட்டுறக்கூடாது. உன் வயிற்றுல பிறக்கிற பிள்ளை துஷ்டனா இருப்பான், எல்லாருடைய கையும் அந்த பிள்ளைக்கு விரோதமா இருக்கும், அந்த பிள்ளை போற இடத்துல எல்லாம் சண்டை போடும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்த உடனே அப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு வேண்டாம், புடுங்கி வெளியே போடுங்க, அப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு தர்றது ஒண்ணுதான், தராம இருக்கிறது ஒண்ணுதான், அதுக்கு எதுக்கு எனக்கு வயிற்றுல கொடுத்தீங்க, இவ்வளவு பாடு நான் எதுக்கு அனுபவிக்கணும், வேண்டவே வேண்டான்னு சொல்லி தீவிரமா அன்றைக்கு ஆகார் மட்டும் நின்றுங்கன்னா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டிருப்பாரா? கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டிருப்பாரா? தன்னுடைய பிள்ளை துஷ்டமான பிள்ளைன்னு தெரிஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த அம்மாவுக்கு என்ன இல்லைன்னா விஷனே இல்லை, தரிசனமே இல்லை. சரி, ஏதோ பிறந்தா போதும். ஏன்னா அவங்களுடைய வளர்ப்பும் வித்தியாசமா இருந்துச்சுல்ல. அவங்க அம்மா அப்பா அவங்கள கேர் எடுக்கல, அவங்க அம்மா அப்பா அவங்கள நல்லவங்களா பார்க்கல. அப்படி இருந்திருந்தா அந்த பிள்ளை அடிமையா இருக்காது. இப்போ அதனால இவங்க வளர்ந்தது மாதிரியே அந்த பிள்ளைய வளர்த்த நினைக்கிறாங்க. சிஸ்டர், நீங்க வளர்ந்தது மாதிரி உங்க பிள்ளைய வளர்த்தாதீங்க. பிரதர், நீங்க வளர்ந்தது மாதிரி உங்க பிள்ளைய வளர்த்தாதீங்க. நீங்க கஷ்டத்துல வளர்ந்திருக்கலாம், நீங்க உங்க அம்மா அப்பாவுடைய பாசமே தெரியாம வளர்ந்திருக்கலாம், உங்க அம்மா அப்பா உங்க மேல கேர் எடுக்காம வளர்ந்திருக்கலாம், நீங்க தெருவில் வளர்ந்திருக்கலாம், அனாதைய போல வளர்ந்திருக்கலாம். ஆனா உங்க பிள்ளை அப்படி வளரக்கூடாது. உங்க பிள்ளைய நீங்க அப்படி வளர்க்க விடக்கூடாது. நீங்க அந்த பிள்ளைக்கு அதிகாரி, நீங்க அந்த பிள்ளைக்கு தகப்பன், நீங்க அந்த பிள்ளைக்கு தாய். உங்க வம்சத்திலிருந்து, பிள்ளையினுடைய வம்சத்திலிருந்து அந்த தலையெழுத்து மாறணும், நிச்சயமா மாறணும். நீங்க கடந்து வந்த சூழ்நிலை உங்க பிள்ளைக்கு பார்க்க கூடாது. அதுக்கு நீங்க தான் பிரயாசப்படணும், அதுக்கு நீங்க தான் வேதனை அனுபவிக்கணும். நீங்க நிறைய நேரத்துல மறைச்சு தான் வைக்கணும். உங்க சந்தோஷத்தை எல்லாம் நீங்க தியாகம் பண்ணணும். உங்க பிள்ளைக்காக தியாகம் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு இருக்கிற நிறைய அப்பா அம்மாங்க பிள்ளைக்காக தியாகம் பண்றவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. நான் எதுக்கு அவனுக்கு தியாகம் பண்ணணும்? அவன் வாழ்க்கையை அவன் வாழட்டும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் அப்படிதான் இருப்பேன், நான் போன் பார்ப்பேன், நான் சாப்பிடுவேன், நான் வெளியே போவேன், நான் சுத்துவேன். இல்ல, அந்த மாதிரி அம்மா அப்பாவா நீங்க இருக்காதீங்க. இந்த உலகம் மாறிட்டே இருக்குது. நிறைய பேர் படிப்புல ரொம்ப அதிகமானதுனால, ஸ்ட்ரெஸ் ஆனதுனால அவங்க பிள்ளைகளை விட்டு எங்கெங்கயோ போறாங்க. பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு வேலைக்காரங்களிடத்துல வளர்றாங்க, பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு எங்கெங்கயோ வளர்ந்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா தங்களுடைய சொகுசை தான் சிலர் பார்க்கறாங்க. உங்களுடைய சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், ஆனா உங்களை நம்பி தந்த பிள்ளைகளை நீங்க இப்படி நட்டாட்டுல விடலாமா? உங்களை நம்பி தந்த பிள்ளைகளை இப்படி விடலாமா? அவங்களுக்காக நீங்க தானே கேர் எடுக்கணும், நீங்க தானே ஜெபம் பண்ணணும். நீங்க ஆகார் அல்ல, நீங்க மோசையினுடைய தாயா நீங்க மாறணும். நீங்க ஆகாருடைய வம்சத்தாராய் அல்ல, நீங்க மோசையினுடைய தாய் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். நான் நம்புறேன் கர்த்தர் இப்பொழுது இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது நிறைய பேருக்கு அவங்க பிள்ளைகளை குறிச்ச ஒரு பெரிய விஷனை கர்த்தர் தரப்போறாரு. நீ அழகுள்ள பிள்ளையா கர்த்தர் அந்த பிள்ளைய பான பண்ண போறாரு. இதுவரைக்கும் அசிங்கமான பிள்ளையா உங்க கண்களில் தெரிஞ்சிருச்சு, பொல்லாதவனா தெரிஞ்சிருச்சு. இப்போ கர்த்தர் காண்பிக்கிறார், அவன் மட்டும் நல்ல பிள்ளையா மாறிட்டான்னா இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்வான். மகளே, அந்த குழந்தை மட்டும் நல்ல பிள்ளையா மாறிச்சுன்னா அந்த பிள்ளை இந்த உலகத்தை கலக்கிற பிள்ளையா மாறும். இப்போ கர்த்தர் அந்த விஷனை கர்த்தர் உங்களுக்கு தரும்போது கரங்களை தட்டி உங்க பிள்ளைக்காக ஆண்டவர் உங்க பிள்ளையை மீட்டு கொண்டு வருவார். ஆண்டவர் உங்க பிள்ளையை மீட்டு கொண்டு வருவார். உன் பிள்ளைக்காக நீ வடிக்கிற கண்ணீர் வீணா போகாது. உன் பிள்ளைக்காக நீங்க போட்டிருக்கிற முழங்கால் வீணா போகாது. அவனுக்கு நீங்க சொன்ன அத்தனை தரிசனமும் நிறைவேறும். உங்க வாயினால் நீங்க உச்சரித்தது நிறைவேறும், நீங்க சொன்னது நிறைவேறும். உங்க வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை சாதாரணமானது அல்ல. ஏசப்பா உங்க வாயில வச்ச வார்த்தை, உன் பிள்ளைக்காக நீ ஆசீர்வதிச்சு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தை அப்படியே நிறைவேற போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமோதித்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். என் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹalleluya, ஆமென், ஹalleluya. அவர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த ஆண்டு கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவல் ஒரு கர்த்தர், அடுத்த அக்கறைக்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஹalleluya. அதற்கு திறக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் கண்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஸோ இன்னையிலிருந்து ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்காக எதோட ஜெபம் பண்ணுங்கன்னா, ஒரு விஷனோட ஜெபம் பண்ணுங்க, ஒரு விஷனோட ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு என் பிள்ளை ஆண்டவர் பிரயோஜனமாக மாற்றணும்,
நீங்க சொல்லுங்க, நான் நம்புறேன். நீங்க என்னென்ன ஆசீர்வாதத்தினால உங்க பிள்ளைகளை அளக்குறீர்களோ அந்த பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக தங்கி இருக்கும். இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்க நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா, அதான் அவங்க சொல்றாங்க, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உங்களுக்காக வளர்த்துவேன்னு சொல்லி அண்ணால் ஒரு பொருத்தனை பண்றாங்கல்ல, எனக்காக நீ வளர்த்துவேன்னு சொல்லிட்டல, இனி உனக்கு ஒரு குழந்தைய தராம இருக்க மாட்டேன்னு கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுத்தாருல, நீங்க இதே வார்த்தையை சொல்லுங்க, நீங்க மட்டும் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருங்க ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அதனுடைய தலையிலே சவரன் கத்தி படுவதில்லை, நான் உமக்காக நான் வளர்த்துவேன், உமக்காக வளர்த்துவேன். அதனால பிள்ளைங்க மேல தயவு செய்து ஒரு விஷன் வரட்டும். நீங்க வளர்த்துறது ஒரு முக்கியமான ஒரு நபரை, நீங்க 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 தாய் தகப்பனா இருக்கிறது ஒரு நீங்க சொல்லலாம், அவன் ஆகாவளி பாஸ்டர், அவன் ஆகவே மாட்டான், நீங்க போய் ஏன் பிள்ளைய சொல்றீங்க, அவன் துன்மார்க்கன், அவன் அந்த பொண்ணு வந்து துஷ்ட மனுஷி, இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய தவறான ஒப்பீனியன் இருக்கலாம். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒப்பீனியன் இருந்தால் கூட பரவாயில்ல, பெத்த பிள்ளைங்க மேலே உங்களுக்கு எப்படி அந்த பிள்ளை நடந்துக்கிற விதத்தை வச்சு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் வரக்கூடாது. உங்களுக்கு அந்த பிள்ளையை பார்க்கும்போது என்ன வேணும் அப்படின்னா, இந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளை, இந்த பிள்ளையை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு. ஒருவேளை ஏதோ ஒரு தகப்பன் ஏதோ ஒரு தாய் அழுது கொண்டே இந்த இடத்துல இருக்கலாம், பாஸ்டர் என் பிள்ளைய நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்குது, என் பிள்ளை ஒன்றும் இல்லாமல் போயிடுவானோ, இப்போ என் பிள்ளை கடந்து போகிற பாதை ரொம்ப மோசமாக இருக்குது, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, விஷனே இல்லை, எதிர்காலமே இல்லை, அவனை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது, அவன் எப்படி ஆவானே தெரியல அப்படின்னு எல்லாம் கவலையா இருக்கலாம். இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் காப்பாற்றுங்க, உங்களை மிஞ்சி கர்த்தர் எதையும் செய்ய மாட்டாரு. கர்த்தர் உங்க கையில தான் அந்த குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் பாவம் செய்திருப்பார்களோ இல்லையோ, அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு யோபுக்கு தெரியாது, ஆனா அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தருடைய லக்கத்தின்படியே அவன் வந்து பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய பிள்ளையினுடைய பாவத்திற்காக திறப்பில் நின்றவன் தான் யோபு. என் பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி, என் பிள்ளைக்கு மன்னிப்பு கேட்க தெரியாது, என் பிள்ளைக்கு பலி செலுத்த தெரியாது அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் பலி செலுத்தினவன். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பிள்ளைகளுடைய பாவத்துக்காக எத்தனை பேர் திறப்பில் நின்றுருக்கீங்க? ஊரில் உள்ள நிறைய பேருடைய பாவத்திற்கு திறப்பில் நின்றுருக்கீங்க. ஆண்டவரே இவன் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருக்கிறேன், அவன் பண்ண பாவத்தை மன்னிச்சிருக்கிறேன், சிறைச்சாலை இருக்கிறவங்க பாவத்தை மன்னிச்சிருக்கிறேன். உங்க வீட்டுக்காரருடைய பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? எங்க வீட்டுக்கார அம்மாவுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் பலி செலுத்தி இருக்கிறீங்க? ஆண்டவரே என் பிள்ளை இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் போல தெரியுது, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பிள்ளை பண்ண தப்பை மன்னிச்சிருங்க ஆண்டவரே கேட்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்க கையில ஒரு பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு அம்மா அப்பாவும் உங்க கையை அப்படியே எடுத்து உங்க கையில, இப்போ உங்க பிள்ளை 30 வயசு இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம், ஆனா இப்போ கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிற ஒரு சின்ன குழந்தையா அதை நினைச்சு உங்க கண்ணை அதை பார்த்து உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லி இப்போ நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரை நடத்துறதை நான் உணர்றேன், உங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்காக உணர்றேன். ஒவ்வொரு அப்பாவும் தயவு செய்து என் கையில கர்த்தர் கொடுத்துருக்கிற பிள்ளையா நினைச்சு உங்க பிள்ளையினுடைய பேரை சொல்லி அவன் மேல ஒரு பெரிய விஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவரே என் மூத்த பிள்ளை மேல நீங்க வச்சிருக்கிற அபிஷேகம் மகா பெரிய அபிஷேகமா இருக்கிறதற்காக நன்றி. கட்டுகளை உடைக்கவும், ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பவும், லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கவும், பேச ஆரம்பித்தா ஜனங்கள் எல்லாரும் அழுது ஒப்பு கொடுக்கிற அபிஷேகம் அவன் மேல, பாடலின் அபிஷேகம் அவன் மேல, இசைக்கருவினுடைய அபிஷேகம் அவன் மேல. ஓ ஹல்லேலூயா. அந்த பிள்ளைய உமக்காய் நிற்கிற, வருங்காலத்தில் உங்க வருகை தாமதிச்சுன்னா உங்களுக்காக நிற்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனாய், ஓ வல்லமை உள்ள ஒரு தேவ மனுஷனாய் நான் என்னுடைய கண்களால பார்க்கிறேன். சின்ன பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய், ஆளுகை செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய், எவ்வளவு பெரிய சூழ்நிலையும் சமாளிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாய், அநேகருடைய குடும்பத்திற்கு ஆலோசகனாய், ஹல்லேலூயா, நிறைய பேரை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய், லட்சங்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு தீபமாய் நிற்கிற இடத்திலே அவன் மூலமாய் அற்புதங்கள், கை விரல் அசைகள், விரல்கள் மூலமாய் அற்புதங்கள், வாயை திறந்தா கர்த்தர் கட்டு வைக்கிற வார்த்தைகளாலே என் பிள்ளையை இப்பொழுது நிரப்புவீராக. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் பிள்ளைகளா நினைச்சு நான் ஜெபிக்கிறேன். ஐயா அந்த பிள்ளைங்க மேல ஒரு தரிசனம், அந்த பிள்ளை இந்த கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய வார்த்தையை, இங்க பேசப்படுகிற உம்முடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளை அது மாற்று பிள்ளை அல்ல. அந்த பிள்ளை மேல ஒரு நோக்கம் இருக்குது. இல்லைன்னா இந்த இடத்துல வாசப்படிக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க, இல்லைன்னா இந்த சத்தம் கேட்க மாட்டாங்க. அந்த பிள்ளையை குறித்து யார் என்ன சொன்னாலும் இப்போ உம்முடைய ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன், சீக்கிரமா கையை பிடிச்சு அடுத்த ஒரு லெவல்ல என் பிள்ளையை கொண்டு போய் வைத்து நீர் அலங்கரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit.
கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த ஜெபத்தை வந்து இன்னையோட நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் டெய்லி ஜெபிக்கணும். அந்த விஷனை வந்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் மாற்றக்கூடாது. விஷன் வந்து ஆண்டவர் உங்கள் பிள்ளைங்க மேலே உங்களுடைய கண்கள் வந்து திறக்குது. ஒரு விஷயத்தில் உங்கள் கண்கள் திறந்து பார்த்துச்சுன்னா உடனே இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல வந்து இந்த டம்ளர் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த டம்ளரை நான் பார்க்குறேன், இதான் என்னுடைய பார்வை. பார்த்த உடனே நான் உங்களை பார்த்து என்ன சொல்லுவேன்னா, என் கையில் என்ன இருக்குது? சத்தமாக சொல்லுங்கள். டம்ளர் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்னை பார்த்து சொல்லுவீங்க, உங்கள் கையில் டம்ளர் இல்லையே, உங்கள் கையில் செல்ஃபோன் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஹலோ, நான் என்ன சொல்லுவேன்? உங்கள் கண்ணை நல்லா பாருங்க, உங்கள் கண்ணை நல்லா பாருங்க, என் கையில் என்ன தான் இருக்குது? நீங்கள் திரும்பியும் சொல்கிறீங்க, நான்லாம் நம்ப மாட்டேன், என் பார்வைக்கு எதுவாக தான் தெரியுது, எனக்கு செல்ஃபோனாக தான் தெரியுது. ஆனால் நான் இதை எதாக தான் பார்க்குறேன்? என்னுடைய விஷன் இதை வந்து டம்ளராக பார்த்ததுனால யார் சொன்னாலுமே நான் வந்து இதை செல்ஃபோன்னு ஒத்துக்க மாட்டேன், எதுன்னு தான் ஒத்துக்குவேன். எத்தனை பேர் சொன்னாலும் இதே மாதிரி தான் ஆவிக்குரிய விஷயம். உன்னை குறித்து நீங்கள் தரிசனத்தோட பார்த்தீங்க, இதில் ஆண்டவர் இப்படி செய்ய போகிறாரு, இப்படி கொண்டு வர போகிறாரு அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் விரோதமாக சொல்லுது, இது அப்படி இல்லைன்னு சொல்லுது. ஆனால் உங்கள் கண்ணினுடைய தரிசனத்தை நீங்கள் மாற்றவே கூடாது. ஏன் அப்படின்னா அந்த தரிசனத்தை உண்டாக்குறவர் கர்த்தர், சொல்லுகிறவர் கர்த்தர். அந்த தரிசனம் உங்களுடைய தரிசனம் அல்ல, அது கர்த்தருடைய தரிசனம். அதனால எத்தனை பேர் பேசினாலும் அந்த தரிசனத்தை மட்டும் நீங்க மாற்றாதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை எடுத்து போடாதீங்க. அதுக்கு தகுந்தது போல உங்க வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஏசப்பா வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். சொல்லுங்க, கையை வைத்து ஒரு 10 டைம் சத்தமா சொல்லி, என் கண்களை திறந்தருளும், 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 என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. ஸோ இயேசுவனுடைய 3 விதமான பார்வை ஒரு 15 நிமிஷத்தில் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். இந்த இடத்துல வந்து இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கெனசரேத்து இந்த கடலிலே அவர் வருகிறார். அப்போ வரும்போது எல்லாரும் ஒவ்வொரு விதமாய் பார்க்கிறார். அங்கே இருக்கிற சூழ்நிலையை வித்தியாசமாய் பார்க்கிறார். அப்போ பேதுரு ஒரு மாதிரி பார்க்குறான், ஜனங்கள் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அவனோட மீன் பிடிக்க வந்திருக்கிறவங்க ஒரு விதமாய் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க எப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த வெறுமையான படகை பார்த்துருப்பாங்க. சிலரெல்லாம் அலசி கொண்டிருக்கிற அந்த அலசி முடிஞ்சிட்டு இருக்கிற அந்த வலையை பார்த்துருப்பாங்க. சிலரெல்லாம் சரி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களே அவங்களுடைய முகத்தினுடைய டயர்டை பார்த்துருப்பாங்க. ராத்திரி முழுக்க இவங்க பிரயாசப்பட்டாங்கல்ல. ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு விதமாய் போகிறது, வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஆனால் யாருடைய பார்வையிலுமே வந்து ஒரு இது உடனே இந்த கப்பலெல்லாம் இந்த போட்டெல்லாம் நிறைய போகுது, இந்த படகெல்லாம் நிரம்பி வழியும், இந்த படகு நிறைய மீன் கிடைக்கும், இந்த வலை முழுக்க மீன் வரப்போகுது, இந்த திரும்பியும் இவங்க வந்து கடலில் போகிறாங்க, மீன் பிடிக்க போகிறாங்க, இந்த மாதிரி யாருக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கு விஷன் வரவே இல்லை. யாருமே அப்படி பார்க்கல. ஆனால் இத்தனை பேரும் அந்த சூழ்நிலையை பார்த்ததுக்கும் இயேசு பார்த்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இயேசுவனுடைய 3 விதமான பார்வை, அதை குறித்து அந்த பார்வை வந்து நமக்குள்ளே இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபித்து நான் வேகமாய் முடிக்கிறேன். இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி, உங்களுக்கு தேவைன்றதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து கூட நீங்கள் கேட்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்குறேன். நம்பர் 1, முதலாவதாக வேகமாய் வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் ஆமென் 1வது 2வது. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அடுத்து அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, திரளான ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது திரளான ஜனங்கள் வந்து 1வது வசனத்துல வாசிக்கும் போது திரளான ஜனங்கள் கெனசரேத்து கடலில் ஆண்டவர் வந்து இறங்கின உடனே வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்கினார்கள். அப்படின்னா ஒரு கூட்டம். இப்போ அந்த சம்பவத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அப்படின்னா ஒரு பெரிய கடல் இருக்குது, அந்த கடலுடைய கரையில ஆண்டவர் நிற்கிறாரு. அந்த கடலுடைய பேர் என்ன? கெனசரேத்து என்கிற கடல்.
இந்த கெனசரேத் என்கிற அந்த இடத்துல வந்து ஆண்டவர் நிற்கும் போது திரளான ஜனங்கள் வந்து வசனத்தை கேட்கறதுக்காக ஒருத்தரா வந்துட்டே இருக்கிறாங்க. கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குது. இப்போ எல்லாருடைய பார்வை ஆண்டவர் ஒரு இடத்துல பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா எல்லாருமே அந்த இடத்துக்கு திரும்பி பார்ப்பாங்க. இப்போ எல்லாருடைய பார்வையும் வித்தியாசமா பார்க்குது. சிலருக்கு அலைய பார்க்கலாம், அந்த மாதிரி பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னா 2வது வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் கடற்கரையிலேயே நின்ற படவுகளை கண்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. யாருமே பார்க்காத ஒன்றை ஏசப்பா பார்க்குறாரு. இப்போ ஒன்று நினச்சிக்கோங்க, ஒரு பொருள் இங்கே ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த டேபிள் மேலே ஒரு பொருளை வச்சுருக்கோம். இப்போ இந்த டம்ளரை வச்சுக்கோமே, இதை நான் இப்படி வச்சுருக்கிறேன். இப்போது உங்கள் எல்லாருடைய கண்ணுக்கும் எது தெரியுது? எல்லாருடைய கண்ணுக்கும் எதுதான் தெரியுதே தவிர இந்த டம்ளர் தான் தெரியுதே தவிர எது தெரியலைன்னா இந்த ஃபுல் ஃபிட் தெரியல. ஆனால் இது இங்கே தான் இருக்குது, இது உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் எது மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் இந்த டம்ளர் தான் தெரியுது. இப்போ அத்தனை ஜனங்களுடைய பார்வையும் அங்கே இருக்கிற படகை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற வலையை பார்க்குறாங்க, அதெல்லாம் விசிபிளாக தெரியுது. ஆனால் இது எல்லாமே எது மேலே உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கர்த்தர் கண்டார். அப்போ ஆண்டவருடைய பார்வை வெறும் படகின் மேல அல்ல, ஆண்டவருடைய பார்வை வெறும் வலையின் மேல் அல்ல. ஆண்டவருடைய பார்வை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா கடற்கரையிலிருந்து ஆரம்பிக்குது. கடற்கரையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது மணல் தான் கடற்கரையில் நிறைய இருக்குது. இந்த மணலோட சேர்த்து இந்த மணலுக்கு மேலே என்ன நிற்கிது அப்படின்னு சொன்னால் ஒரு 2 படகு இருக்கிறது. மணலுக்கு மேலே 2 படகு இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவருடைய பார்வை வெறும் படகின் மேல் அல்ல, ஆண்டவருடைய பார்வை கடலின் மேல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற 2 படகை பார்க்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆதியாகமத்தில் 22வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து ஆபிரகாமை சோதிக்கிறார். இந்த சோதித்து முடிச்ச உடனே 17வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். ஆமென். நான் நம்புறேன், ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு வாக்கு கொடுக்கிறார், தனக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், நான் உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறேன். என்ன வாக்கு தத்தத்தை கொடுக்கிறேன்னா, உன் சன்னதி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகி இருக்கும், அதை எண்ணுவதற்கு ஒரு மனிதனாலும் கூடாது. இப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த போட்டை மட்டும் பார்க்கல, இந்த படகை மட்டும் பார்க்கல, இந்த படகுக்கு கீழே இருக்கிற மணலை பார்க்கும்போது எது ஞாபகம் வரும் அப்படின்னா, அவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை. அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார்னா, உன்னை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன். இந்த மணல் மேல் நிற்கிற இந்த படகு வெறுமையான படகாய் இருந்தாலும் இந்த மணலத்தனையாய் ஆபிரகாமுடைய சன்னதியை பெருக பண்ணின அந்த தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக இந்த படகு நிற்கிறதுனாலே இந்த படகு காலியான படகாய் இருக்க போவது இல்லை. இந்த படகு நிரம்பி வழியத்தக்க ஒரு படகாய் சீக்கிரமாய் மாற போகிறது என்கிறதை இயேசு கண்டார். ஆமென். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய நிறைய பேருடைய கண்களுக்கு உங்க வாழ்க்கை ஒரு வெறும் படகை போல நின்று கொண்டிருக்கலாம். எது மேலையும் நிற்கிறத நீங்க பார்க்கலாம், அது எது மேலையும் நீங்க நிற்காததை போல நீங்க பார்க்கலாம். அது அந்தரத்துல நின்றுட்டு இருக்குது, அது வெறுமையான படகாய் நிற்கிறது, அது பிரயோஜனம் இல்லாத படகாய் நிற்குது. இந்த படகுனால என்ன பிரயோஜனம்? இந்த படகு என்ன பண்ண போகுது? இந்த படகு இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த படகுல ஒண்ணுமே கிடைக்கலையே. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உங்க வாழ்க்கையை குறித்து ஓடிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய பார்வை என்ன அப்படின்னா, மகனே, நீ வெறும் படகா அந்த இடத்துல நிக்கல, நீ வெறும் காலியான படகா அந்த இடத்துல நிக்கல, நீ வெறும் தோற்று போன படகா அந்த இடத்துல நிக்கல, நீ அழிந்து போகிற லாயக்க இல்லாத அந்த காரணமே இல்லாத ஒரு படகா நீ இல்லை. ஆனா நீ எந்த ஒரு காலியான படகா இருந்தாலும் உங்களுக்கு கீழே
வாக்குத்தத்தம் என்கிற திரளான மணல்கள் இருக்கிறது. கர்த்தர் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறது. சாதாரணமான இடத்துல கர்த்தர் உங்களை நிறுத்தி வைக்கல. கர்த்தர் உங்களை வாக்குத்தத்தத்திற்கு மேல நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின் மேல கர்த்தர் உங்களுக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவது இல்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த படகு மூழ்கி போவது இல்லை. இந்த படகு கண்டிப்பாக வெறுமையான படகா இருக்க போவது இல்லை. இந்த படகு அழிந்து போகிற படகு அல்ல. இந்த படகு பிரயாசத்திலே தோற்று போய் அப்படியே கிடக்க போகிற படகு அல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த படகு நிரம்பி வழிகிற படகாய் மாறும். இந்த படகு நிரம்பி வழிகிறது அல்லாமல் பக்கத்தில் இருக்கிற படகை அழைத்து இதிலையும் கொஞ்சம் வைக்கிற அளவிற்கு அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறும். நீங்கள் மட்டும் அல்ல, பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனமாய், அநேகருக்கு பிரயோஜனமாய். காரணம் என்னன்னா, இந்த படகு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இடம் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை நன்றாய் தட்டி ஹalleluya, ஹalleluya. அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வானம் மாறலாம், பூமி மாறலாம், ஆனால் அவருடைய வார்த்தைகள் மாறாது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறாது. கர்த்தர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இப்பொழுது ஆமென் நினைவு கூறுகிறார். ஹalleluya. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கை எதுல கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா வார்த்தையில தான் கட்டப்பட்டிருக்கிறது. நம்ம எது மேல நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வார்த்தையில நின்றுட்டு இருக்கிறோம். ஹalleluya. நீங்கள் வெறும் தரையிலே நிற்கப்பட்டிருக்கிற படகு அல்ல, தரையிலே நிற்கப்பட்டிருக்கிற படகு அல்ல. நீங்க எதுல நிற்கப்பட்டிருக்கிற படகு அப்படின்னா வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன சொன்னதோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த வார்த்தையை நீங்க நம்புனீங்க இல்ல, அவரை உங்களை நம்ப பண்ணின அவருடைய வார்த்தையை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றுவார். உங்களுக்கு சொன்னது நிச்சயம் நடக்கும். நீங்க நிற்கிறது வாக்கு தத்தத்தில் நிற்கிறீங்க. சொல்லுங்க எல்லாரும், நான் நிற்கிறது வாக்கு தத்தத்தில் நிற்கிறேன். ஹalleluya. அத்தனை பேரும் வெறும் படகை பார்த்தாலும் நீங்க எல்லாரும் எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் உங்களை மட்டும்தான் தெரியலாம். நீங்களும் உங்களுடைய பிரச்சனையும் மட்டும்தான் உங்கள் கண்களுக்கு தெரியுது. உங்களுடைய வெறுமையும் உங்களுடைய வாழ்க்கையும் மட்டும்தான் உங்களுடைய கண்ணுக்கு தெரியுது. வேற ஒன்றும் உங்களுடைய கண்ணுக்கு தெரியல. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி கடலுக்குள்ள அடிச்சுட்டு போயிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அந்த கடல் உங்களை கொண்டு போயிருக்கோம். ஆனால் ஏன் அந்த கடலுக்குள்ள நீங்க போகல அப்படின்னு சொன்னா, அலை வராம எல்லாம் இல்லை. நீங்க எங்க நிறுத்தப்பட்டிருக்கிறீங்கன்னா அந்த வாக்கு தத்தத்துக்கு மேல, வார்த்தையின் மேல நீங்க நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால தான் இதுவரைக்கும் அந்த கடல் உங்களை சேதப்படுத்தவே முடியல. சிஸ்டர், போன வருஷமே நீங்க அழிஞ்சு போகணும். பிரதர், நீங்க போன வருஷமே அழிஞ்சு போகணும். நீங்க அழிஞ்சு போவீங்கன்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. நீங்களே நினைச்சீங்க நான் நிக்க மாட்டேன்னு நினைச்சீங்க. போன வருஷம், அதனுடைய முந்தின வருஷம், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் படகு முடிஞ்சிருச்சு நீங்க நினைச்சீங்க. ஆனா அந்த அலையை பார்த்து நீங்க பயப்பட்டீங்க. ஆனா அது உங்க பக்கம் வரைக்கும் வந்துச்சு, திரும்பி அது போயிருச்சு. ஆனா உங்களை அதை சேதப்படுத்த முடியல, உங்களை அதுக்கு திரும்ப கொண்டு போக முடியல. காரணம் என்னன்னா, ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த வார்த்தை உங்களை பத்திரப்படுத்திருச்சு. அந்த வார்த்தை உங்களை பாதுகாத்திருச்சு. அந்த வார்த்தையில தான் நீங்க நின்னீங்க. அந்த வாக்குத்தத்தம் உங்களை தேற்றிருச்சு. அந்த தேவன் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே வந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தையை நீ நம்புவாயானால், என்னுடைய வாக்குத்தத்தத்தை நம்புவாயானால், ஆமே நம்புவாயானால் அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, இயேசுவே என்னுடைய படகு மூழ்கி போவதில்லை, என்னுடைய படகு நிரம்பி வழிகிற படகாய் மாறும். காரணம், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்ல 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 அந்த மகிமை. ஹalleluya. நிறைய பேரை ஆண்டவர் திடப்படுத்துகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிறைய பேரை தைரியப்படுத்துறாரு. உங்களை நிறைய பேர் பார்க்குறாங்க பிரதர், சிஸ்டர், உங்களை நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்க நீங்க எப்படி நிற்கிறீங்கன்னு தான் பார்க்குறாங்க. உன்னால எப்படி நிற்க முடியுது, உன்னால எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுது. நிறைய பேருக்கு கேள்விக்குறியா இருக்குது, நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா உங்களுக்கு கர்த்தருக்கு தான் தெரியும், என் பிள்ளை வார்த்தையின் மேலதான் நிக்குது, வாக்கு தத்தத்தின் மேலதான் நிக்குது. ஒவ்வொரு டைம் சோர்ந்து போய் வரும்போதும் கர்த்தர் தட்டி கொடுத்து, உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு அவர்கள் நினைக்கிற நினைவை விட நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவு பெருசுன்னு கர்த்தர் இன்னைக்கு கூட ஆராதனை நேரத்தில் பேசினாரு. அந்த விசுவாசத்திலேயே நீ கடைசி வரையும் நிலையா நில்லு. ஓ, நான் உன் கூட வருவேன்னு சொன்னார்ல. கைகளை தட்டி வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுவதாக. அந்த வாக்குத்தத்தத்தை இப்பொழுது கரங்களை தட்டும் போதே நீர்
உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி. ஹalleluya. ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென். அப்படியே எழும்பி நிற்கலாம். Thank you Jesus. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வரியில உங்களுக்கு சொல்றேன், டைம் ஆனது. அப்படியே எழும்பி நிற்கலாம். நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய பார்வை, கர்த்தருடைய பார்வை. அவர் பார்த்தது மாதிரி நம்ம பார்க்கணும். அவர் பார்த்தது மாதிரி நம்ம பார்க்கணும். ஆமென். உங்களுடைய படகு வந்து வெறுமையான படகா இருந்தாலும், உங்க படகு வெறுமையான படகா இருந்தாலும் எது மேல நிக்குது? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வார்த்தை மேல நிக்குது. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் எது ஒளிஞ்சு போகாது? இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். இந்த வார்த்தை உங்களை காப்பாற்றும். இந்த வார்த்தை உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும். இந்த வார்த்தை என்னென்ன வாக்கு கொடுத்துச்சோ அத்தனை வார்த்தையும். அதனால வார்த்தைக்கு மேல நிக்கிற உங்களுக்கு பயம் வேண்டாம். வார்த்தைக்கு மேல நிக்கிற உங்களுக்கு கலக்கம் வேண்டாம். அந்த வார்த்தை இந்த உலகத்தையே படைக்குமானால் உங்க கப்பலை அப்படியே நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த வார்த்தை நிறைவேறும். அந்த வார்த்தை நிறைவேறுகிற காலங்கள் சீக்கிரமா ஆரம்பிக்கும். ஹalleluya. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்பர் 2 ரெண்டு அது என்ன பார்க்குறாருன்னா வலை. இந்த வலையை எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கே அந்த வலையை எல்லாருமே பார்க்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வலையை அலசி கொண்டிருக்கிறத பார்க்குறாங்க. அலசி கொண்டிருக்கிறதுனா, நீங்கள் மீன் பிடிக்கிற, நீங்கள் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது அது தெரியும். மீன் பிடிக்கிறவங்க எல்லாரும் கடலில் வலையை போட்டுட்டு அந்த வலையில் வந்து மீனோட வரும் பாருங்க. மீனோட வந்து எல்லா மீனையும் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அதற்கு பிறகு அதை வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றா பிரித்து உள்ள அந்த சிக்கிட்டு இருக்கும் பாருங்க, முள், இலை, இந்த மாதிரி தூசி, இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு உண்மையான வேலைக்காரனுடைய அழகு என்னன்னா, இப்போ வந்து வேலைக்காரனுடைய அழகு உண்மையிலேயே வேலை செஞ்சு முடிச்ச உடனே எந்த வேலை எந்த டூல்ஸ்ல அந்த மனுஷன் செஞ்சானோ அந்த டூல்ஸை யார் ரொம்ப க்ளீன் பண்றாங்களோ அவர் தான் சரியான வேலைக்காரர். புரியுதுல உங்களுக்கு? புரியுதா? ஒருத்தர் கார் டிரைவரா இருக்காருன்னா அந்த கார் சுத்தமா இருக்கும். அவர் தான் உண்மையான நல்ல சரியான கார் டிரைவர். அவர் தான். ஒரு மேசன் வேலை பார்க்குறாருன்னா அவர் மேசன் வேலை பார்த்து முடிச்ச உடனே சட்டி மண்வெட்டி அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒழுங்கா கழுவி வைப்பாரு. அவர் தான் உண்மையான சரியான வேலைக்காரர். ஒரு வீட்டில் ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னா ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்கன்னா அவங்க சமைச்சு போத்துற பாத்திரத்தை அப்படியே போட்டு போறவங்கல்ல, கிளீனாக வைக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் நல்ல வீட்டை பார்த்துக்கிறவங்க நல்லவங்க. மற்றபடி வந்து ஆண்களும் பெண்களும் சமைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆண்கள் சமைச்சா சமையல் நல்லதாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லதாக இருந்துச்சு. அவர் சமைச்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம் எல்லாம் நமக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும், எதுக்கு தெரியாது. புரியுதானே? அவர் சரியான சமையல்காரர் கிடையாது. அவருக்கு மார்க் கொடுக்கலாம், நீங்கள் இப்போ பண்ண பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் கொடுத்த சிக்கன் நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் என்னென்னா நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அதை என்ன பண்ணலை? சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் நல்ல வேலைக்காரன் இல்லை, நீங்கள் வேலைக்காரன் ஆனால் கேட்கல. சத்தமாக இதை இப்போ கீபோர்டு வாசிக்கிறியாப்பா, நீ நல்ல கீபோர்டிஸ்ட் அப்படின்றது வந்து நீ நல்லா வாசிக்கிறது கீபோர்டிஸ்ட் இல்லை, கீபோர்டில் தொட்டு பார்த்தா அழுக்கு இருக்கக்கூடாது. அப்போ தான் நீ யார்? இல்லைன்னா வெறும் நீ கீபோர்டிஸ்ட் தவிர நல்ல கீபோர்டிஸ்ட்டு இல்லை. எல்லாரும் அப்படி தான். அந்த கேமரா ஆப்ரேட் பண்ணுறவங்க என்ன ஊழியம் பண்ணினாலும் சிலருக்கு ஊழியம் பண்ணுவோம் கேமராவை பிடிக்கிறோமா, பிடிச்சிட்டோம், முடிஞ்ச உடனே இறங்கி போயிடுது. அது எங்கே அழுக்கு இருக்குது என்ன எதையும் பார்க்கறது இல்லை. அது நல்ல வேலைக்காரங்களுக்கு அழகு கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து இவர்கள் வலையை அலசி கொண்டு இருக்கிறார், அப்படி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிளீன் பண்ணிட்டு இருந்தா என்ன நினைப்பீங்க நீங்க? நம்ம என்ன நினைப்போம்? ஒருத்தர் மேசன் வேலையை முடிச்சுட்டு சட்டியை கழுவிட்டு இருக்காரு, நம்ம என்ன நினைப்போம்? ஹலோ, சத்தமா சொல்லுங்க. வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஏன்டா வேலை முடிச்சிக்கலாம்? ஆமா, ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒண்ணும். அதனால அங்க இருக்கிறவங்க சீடர்கள், பேதுரு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருடைய பார்வையும் அந்த வலை மேல இருக்குது. ஆனா அவங்க வலைய கண்ணுல பாக்குறாங்க. மனசு என்ன சொல்லுதுன்னா வேலை 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 முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த வலையை பார்க்கும்போது இயேசு மட்டும் வித்தியாசமா பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாருன்னா, எப்பா வலை இருக்குது, வலையை நீ க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற, வலையை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது வேலை முடிஞ்சதுக்கு அர்த்தம் இல்லை, இப்போதான் வேலை என்ன பண்ண போகுது? ஆரம்பிக்க போகுது. இந்த வலையை நான் நிரப்ப போறேன், இந்த வலை வந்து மூழ்கத்தக்கதாய் கிளியத்தக்கதா மீன்கள் கிடைக்க போகுது. அப்போ எல்லாரை காட்டிலும் என்னுடைய ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா வித்தியாசமா இருக்குது. வித்தியாசமா இருக்குது. நிறைய பேர் சிஸ்டர், பிரதர், நிறைய பேர் உங்களை பார்த்து ஒருவேளை இப்படி தான் சொல்லலாம், க்ளோஸ்ட், முடிஞ்சிருச்சு, ரெடி பண்ண ஆரம்பிச்சியா, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா, கிளம்பிரு, அவ்வளோதான்.
உனக்கு இதுக்கு மேலே இல்லை, இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டு இனியா கிடைக்க போகுது, இவ்வளோ நாள் இருந்து இதாக கிடையாது போகுது. ஒருவேளை நீங்களும் அப்படிதான் இருக்கலாம். அந்த வலையை அலசும் போது, நீங்க பேக் பண்ணும்போது, நீங்க அந்த காரியத்தினுடைய முடிவை எடுக்கும் போது நிறைய பேர் தோற்றுட்டோன்ற முடிவை எடுக்கலாம். போதும் பாஸ்டர், இந்த ஊர்ல இருந்து நான் கிளம்ப போறேன், போதும் பாஸ்டர், என் கணவனாரோட வாழ்ந்த போதும், என் மனைவியோட வாழ்ந்தது போதும், இந்த விஷயத்துக்காக நான் பண்ணது போதும், அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, இதுக்கு மேல எந்த குழப்பம் இல்லை, அவ்வளவுதான், நான் வந்து க்ளோஸ் பண்ண போறேன், அவ்வளவுதான், ஃபைலை நான் க்ளோஸ் பண்ண போறேன், இதுக்கு மேல என்னால முடியாது. நீங்க கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை என்கிற வலையை அலசும் போது அதுக்காக தான் அலசலாம், அதுக்காக தான் உங்க கான்செப்டா இருக்கலாம். ஆனா எல்லாருடைய பார்வையும் போல இயேசுனுடைய பார்வை அல்ல. நீங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற ஒவ்வொரு தருணத்திலையும், உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்ற ஒவ்வொரு தருணத்திலையும், உங்க லைஃப் முடிஞ்சிருச்சுன்ற ஒவ்வொரு தருணத்திலையும், எத்தனை பேரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும், என் ஆண்டவர் திரும்பவும் ஆரம்பிக்கிற ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த வலையை எடுத்து, ஹல்லேலூயா, வலையை எடுத்து போடுப்பா போடுப்பா. அந்த வலை கிளீன் பண்ணதுக்கு காரணம் அது பூட்டி வைக்கிறதுக்காக அல்ல, அது ஓரமா ஒதுக்கி வைக்கிறதுக்காக அல்ல. இந்த வலை திரளான மீன்களை தர போகிறது. வலை கிழிந்து போகத்தக்கதாக நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு இயேசுவே, இப்போ நிறைய பேரை கட்டி கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையினால நிறைய பேரை கர்த்தர் கட்டி கொண்டே இருக்கிறார். நிறைய பேரை கர்த்தர் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். இல்ல மகனே, இல்ல மகனே, இதுக்காகவா உன் தாயின் கற்பத்திலிருந்து உன்னை பிரிச்சு எடுத்தேன், இதுக்காகவா நீ படிக்கும் போது உன்னை பிரிச்சு எடுத்தேன், இதுக்காகவா நீ காலேஜ் படிக்கும் போது உன்னை நான் வேறு பிரிச்சேன், இதுக்காகவா இதுவரைக்கும் சுமந்தேன், இதுக்காகவா இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை உனக்கு நான் கொடுத்தேன். நீ பிறக்கும் போதே அழகுள்ள பிள்ளை, நீ பிறக்கும் போதே விஷன் உள்ள பிள்ளை. இத குடும்ப சாபம் தடுக்க முடியாது, இத சொந்தக்காரங்கள் தடுக்க முடியாது, இத வியாதி தடுக்க முடியாது. கைகளை தட்டி ஆமென். குலுபலத்தோடு வித்தரலத்தனமோர லேதரலத்தனமோர ஹகலரம் ரோதரலத்யஹரலரம். ஆமென். Thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவதாக இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் யாருடைய பார்வை வரப்போகுதுன்னா, ஆண்டவருடைய பார்வை வரப்போகுது. பேதுரு பார்த்தது மாதிரி நான் பார்க்க மாட்டேன், சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்தது மாதிரி நான் பார்க்க மாட்டேன். நான் யாரை மாதிரி பார்ப்பேன்னா, இயேசுவை போல பார்ப்பேன். இயேசு எப்படி பார்க்கிறாருன்னா, வெறும் மணலின் மேல் நிற்கிற படகாய் அல்ல, வாக்கு தத்தத்தின் மேல நிக்கிற படகா கர்த்தர் பார்க்கிறாரு. இயேசுனுடைய பார்வை என்னன்னா, வலையை அலசுகிறதுக்கு முடிவிற்கு அல்ல, அதை ஆரம்பிப்பதற்காக எடுக்கப்படுகிற வலை கிளீன் பண்றாங்க. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக இப்பொழுது அவங்களுக்கு ரொம்ப டாஸ்கா இருக்கிறது என்ன அப்படின்னா, கடல் தான் டாஸ்கா இருக்கு. ஸோ சமீபத்தில் கூட ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த கார மீன் ஒரு மீன் இருக்கு. கார மீன் உங்களுக்கு நிறைய எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஆனால் சவுத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கார மீன் ரொம்ப டேஸ்டான மீன் வந்து இந்த கார மீன் மட்டும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாள் 2 நாளில் பிடிச்சி அந்த மீன் உங்களுக்கு கிடச்சி நீங்கள் அதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இதெல்லாம் தோற்று போயிடும். நீங்கள் இப்போ நம்ம இங்கே சாப்பிட்ற வஞ்சர மீனெல்லாம் தோற்று போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கார மீன் சப்பையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ் மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். நம்ம நிறைய பேர் தொட்டியில் விட்டு வளர்ப்பாங்கல்ல ஏஞ்சல் ஃபிஷ், அந்த மாதிரி பட்டையாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து கடலில் வந்து நிறைய அந்த கார மீனை வந்து கடலுக்குள்ளே கொட்டுறாரு. அப்படியே மூட்டையாக கடலில் கொட்டுறாரு. என்னடா இவ்வளோ மீனை பிடிச்சி கடலில் கொட்டுறோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து ரொம்ப கரையை விட்டு ரொம்ப தூரத்தில் வந்தோம். நாங்கள் திரும்பி இப்போ ரிட்டர்ன் போனோம்னா குறைஞ்சது 22 டேஸ் ஆகும். 22 நாள் வரைக்கும் இந்த கார மீன் தாங்காது. அதனால இதை தூக்கிட்டு போய் நாங்கள் விற்க முடியாது. அதனால பிடிச்சோம். இந்த கார மீன் மட்டும் எங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே கிடச்சிருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஜாக்பாட்டு தான், நாங்கள் லட்சத்துக்கு அதிபதியாக மாறியிருப்போம். பட் என்ன பண்ணுறது, இது ரொம்ப தூரத்தில் கிடச்சிருச்சு, அள்ளினோம், வலையில் வந்துருச்சு, பிடிச்சோம், ஆனால் என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாதுன்னு எல்லாத்தையும் திரும்பி கடல்லையே கொட்டுறாங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இப்போ நல்லா நினச்சிங்க, இப்போ இந்த கடலை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற விசுவாசிகள் பார்க்குறாங்க, பேதுரு பார்க்குறாங்க, கப்பலில் பிரயாணம் பண்ணுறவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த கடலை குறித்து எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, அங்கே என்ன இல்லை, மீன், அங்கே மீன் இல்லை. இவங்க வலையை போட்டால் மீன் வரல, இவங்க முழுதும் பிரயாசப்பட்டு மீன் வரல. எங்கேயோ மீன் ஒரு ஓரத்தில் போய் ஒதுங்கிருச்சு. இனி அந்த இடத்துல மைக் அனௌன்ஸ் பண்ணி மீன்கள் எல்லாம் இந்த பக்கம் வாருங்கன்னு சொன்னால் அப்படி பண்ண முடியுமா? இது எதுவுமே அவங்க பலத்தால் நடக்காது. ஆனால் இப்போ ஒருத்தர் வராரு, அதே கடல் கொஞ்சம் தள்ளி ஆழத்தில் கொண்டு போட சொல்றாரு. இவர் யார் அப்படின்னா, அவர் மீன் பிடிக்கிறவர் அல்ல, அவர் மீனை படைத்தவர். அதனால அவருக்கு எந்த டவுட்டுமே இல்லை.
அவருக்கு எந்த அவிசுவாசமுமே இல்லை. வலைகளை போடும்போது அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவிசுவாசம் வருது. எல்லாருக்குமே அவிசுவாசம் வருது. ஐயோ போட்டா கிடைக்குமா கிடைக்காதா? நேற்றைக்கு ராத்திரி முழுக்க போட்டோமே, இதே இடத்துல தான் போட்டோம், கிடைக்கலையே. காலையில் விடிய காலம் வரைக்கும் போட்டோம், இந்த இடத்துல கிடைக்கலையே, இனியா கிடைக்க போகுது. எல்லாருக்குமே ஏதோ இவர் சொல்றாரு போடுவோம், ஏதோ இவர் சொல்றாரு அப்படிதான் போடுவோமே தவிர அந்த வலை மீன்களால வரும்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் அந்த இடத்துல ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லை, எந்த விதமான அவிசுவாசமும் இல்லை. ஏன் அப்படின்னா மீன் அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த இடத்துல இவருடைய வார்த்தைக்கு அந்த மீன் கடந்து வரும். அந்த மீன் அந்த வலைக்குள்ள வரும். அந்த மீன் அந்த இடத்துல அது உற்பத்தி ஆக அது கூட கர்த்தரால முடியும். நான் நம்புற இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒருவேளை விசுவாசம் இல்லாம இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லாம இருக்கலாம், உங்க வாழ்க்கையை குறித்து நிறைய பேருக்கு அவநம்பிக்கை மட்டும்தான் இருக்கலாம். நிறைய பேர் உங்களை பார்க்கும் போதெல்லாம் சொல்லலாம், இது சாத்தியம் இல்லை, இது நடக்காது, இது நம்முடைய மனுஷனுடைய எண்ணத்தின்படி இது கண்டிப்பா சாத்தியம் இல்லை, மெடிக்கல்ல இது சாத்தியம் இல்லை, இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ பேர் உங்களை பார்த்து சொன்னாலும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதை படைத்தவர் கர்த்தர், உங்களை படைத்தவர் கர்த்தர், உங்களை அழைத்தவர் கர்த்தர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர். நல்ல கைகளை மேல தட்டி நிறைய பேருக்கு அற்புதம் நடக்குது, நிறைய பேருக்கு விடுதலை உண்டாகிறது. இன்றைக்குள்ள செய்தி நிறைய பேரை தட்டி எழுப்புது. கர்த்தர் மேல ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறத கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இல்ல 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 சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருடைய கண்ணு எதுக்கு இங்க போடுறாங்க, எதுக்கு இங்க போடுறாங்க? ராம் முழுதும் ஆசைப்பட்டு கிடைக்கல, இல்ல இந்த கடல்ல ஒண்ணும் இல்ல, இந்த ஏரியாவில் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒருத்தருக்கு விசுவாசம் குறையல, சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் விசுவாசம் குறைஞ்சிருச்சு, உங்களுக்கே விசுவாசம் குறைஞ்சிருச்சு. இவ்வளவு ஆண்டவர் பேசியும், இவ்வளவு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லியும் உங்களுக்கே விசுவாசம் இல்லை. நம்ப முடியல பாஸ்டர், நம்ப முடியலையே, சூழ்நிலை எல்லாம் எதிரா இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே போட்டோம் கிடைக்கலையே, அதனால உங்க கண்ணுக்கு நம்பவே முடியல, அந்த வார்த்தையை விசுவாசிக்கவே முடியல. ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சந்தேகமே இல்லை, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அவிசுவாசமே இல்லை, ஒரே ஒருத்தருடைய மனசுல மட்டும் நெகட்டிவா அவர் பேசவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவது இல்லை. ஏசப்பாவுக்கு அவிசுவாசம் இல்லை. நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு அந்த காரியத்தை குறித்து எந்த தடுமாற்றமும் இல்லை. மகனே உனக்கு தடுமாற்றமா இருக்கலாம், மகளே உனக்கு தடுமாற்றமா இல்ல, ஆனா இயேசுவுக்கு தடுமாற்றம் இல்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை. நம்புறவங்க இன்னொரு விசை கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென் ஆமென்